வணக்கம். நீங்க இப்போ ஒரு வீடியோவை பாருங்க. Thank you. Honorable Speaker Sir, my esteemed colleagues in the 18th Lok Sabha, I stand here on behalf of my party. Pradhan Mr. Prime Minister, Honorable Prime Minister, I would really request you, since you've been here for the better half of 1 hour, ये भी सुनते हुए जाइए सर, डरिए मत सर, डरिए मत. 2 बार आ गए सर. You came to my area twice during the campaign sir. आज तो सुनते जाइए sir. Never mind, my bad luck. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மஹுவா மொய்த்ரா இவங்க எப்போதெல்லாம் பாராளுமன்றத்தில் பேச எழும்புறாங்களோ அப்போதெல்லாம் மோடி பாராளுமன்றத்தை விட்டு வெளியே ஓடக்கூடிய காட்சியை நாம் பார்த்துருக்கிறோம். நான் இந்த வீடியோ எதுக்காக போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது கடைசியில் உங்களுக்கு புரிய வரும். இப்போ பீகார் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடக்கவிருக்கிறது. இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கிறது. இதையொட்டி பாஜகவும் மோடியும் பெரிய பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல், அதை தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட பங்கெடுக்காமல் மோடி நேராக பீகாரில் போய் என்ன பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ கடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையே மொத்த வாக்குகள் வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தலாம். அதாவது மயிரிழையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை, அது பீகாரை தங்கள் கைவசமாக்கக்கூடியதிலிருந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு போனது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த முறை அப்படி அல்ல. இப்போ மோடிக்கு ஆர்எஸ்எஸ் தரப்பிலிருந்து ஒரு கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட் ஒன்று போயிருக்கு. இப்போ நீங்கள் அங்கே போய் பேசியிருக்கிறீங்க, பெஹல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதல், அதை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர், இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்தது. இதன் பிறகு மோடியினுடைய செல்வாக்கு பீகாரில் அதிகரித்திருக்கிறதா? பாஜக மீண்டும் பீகாரில் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வருமா? ஆனால் கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, வாய்ப்பே இல்லை, அங்கே இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது அப்படின்னு. அப்போ அதுக்கு நீ என்ன பண்ணலாம்? இருக்கதே இருக்குது, அவங்க கையில் நிறைய ஆயுதங்கள் இருக்கு இல்லையா? அதனுடைய துவக்கமாக உங்களுக்கு தெரியும், ராகுல் காந்தி அவர்கள் பீகாரில் அம்பேத்கர் இன்ஸ்டிடியூஷனில் போயிட்டு மாணவர்கள் மத்தியில் ஒரு சிறப்புரையாற்றுவதற்கு இருக்கிறார். ஆனால் அவருக்கு தடை போட்டார்கள். தடையை மீறினார் ராகுல் காந்தி. மோடி மாதிரி இல்லை இல்லையா ராகுல் காந்தி அப்படி அடக்கி வச்சிட முடியுமா? இல்லை ராகுல் காந்தியை பயமுறுத்தி வச்சிட முடியுமா? அவர் எல்லா தடைகளையும் மீறி வந்து கொண்டிருப்பவர் இல்லையா? இன்றைக்கு மீண்டும் சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தத்தை, ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கத்தை இவ்வளவு மூர்க்கமாக, துணிச்சலாக விமர்சிக்கக்கூடிய இன்னொரு காங்கிரஸ் தலைவரை நீங்கள் காட்ட முடியுமா? அப்போ அந்த அளவிற்கு துணிச்சலோடு பேசிக்கொள்ள அவருக்கு தடை போட முடியுமா? ஆனால் தடை போடுவதற்கு முயற்சி செய்தார்கள். என்ன காரணம்? பயம். அடுத்ததாக நீங்கள் என்டிஏ கூட்டணி, இப்போ நிதிஷ்குமார் இருக்கார், பாஜக இருக்குது, அதில் வேறு பல கட்சிகள் இருக்குது. அந்த கட்சிக்குள்ளே இருந்த பல கட்சிகளே இன்றைக்கி இந்த கூட்டணி வேண்டான்னு வெளியே போனாங்க இல்லையா? இப்போ பரஸ் சில தினங்களுக்கு முன்பு நாம் உட்பட பல பேர் செய்தியாக போட்டிருந்தாங்க, இந்த கூட்டணியில் இனிமேல் இருக்க வேண்டாம், இது மக்கள் விரோத கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போனார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான தலித் தலைவர், அவர் பாஜக கூட்டணியை கடுமையாக விமர்சனம் செய்து காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்ட காட்சியை பார்த்தோம். அப்போ பாஜக கூட்டணி அங்கே உடைகிறது. என்ன காரணம்? அங்கே மீண்டும் பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு எந்த விதத்திலும் வாய்ப்பில்லை என்று. ஆனால் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கு அம்பேத்கர் இன்ஸ்டிடியூஷனில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை, மாணவர்களுக்கான கலந்துரையாடலை ராகுல் மேற்கொள்ளும் போது மோடி என்ன பண்ணுறாரு? காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய லோக்கல் தலைவர்கள் சில பேரை, இதோ பாருங்கள் எங்கள் கட்சியில் வந்திருக்கிறாங்கன்னு கொஞ்சம் பேரை பணம் கொடுத்து கூப்பிட்டுட்டு வந்திருக்கிற காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதிகாரத்தை பயன்படுத்தியோ பணத்தை காட்டியோ கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இல்லாமல் பாஜகவை பிடித்து எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் இல்லையா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னென்னா, ராகுல் காந்திக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய குடைச்சல் அப்படிங்கிறத ஒரு பக்கம் வைங்க. இப்போ சோனியா காந்தியின் மீது குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன காரணம்? சோனியா காந்தி இந்த வரக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது இல்லையா? வயதுய காரணமாக சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதையும் மீறி பாஜக வீழ்த்துவது என்னுடைய இலக்கு என்பதாக சொல்லி பீகார் சட்டமன்ற தேர்தலில் நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவேன் அப்படின்னு சோனியா காந்தி அம்மையார் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ விடுவாங்களா? ஏற்கனவே பெரும் தோல்வி என்பது உறுதியாகிவிட்டது. சோனியா காந்தி உட்பட எல்லாரும் வந்துட்டால் என்ன ஆகும்? இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சோனியா காந்தியின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறார்கள். எதற்காக? சில காலங்களுக்கு முன்பு அவர் பாராளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை பேசினார், அந்த விஷயத்தை தூசு தட்டி அவர் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. என்ன சம்பவங்கிறத சொல்கிறேன். பாராளுமன்றத்தில் நம்முடைய இந்திய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்கள் பேசினதுக்கு பிறகு சோனியா காந்தி சொல்கிறாங்க, பாஜகவிற்காக பேசியே டயர்ட் ஆகிட்டாங்க நம்முடைய குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொன்னாங்க.
இது குடியரசுத் தலைவரையே மிகப்பெரிய அளவில் அவமதிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி சோனியா காந்தி அவர்களின் மீது ஒரு எஃப்ஐஆர் பீகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ஈடியோட நிலைமை இன்றைக்கி என்னன்னு தெரியும் இல்லையா? தமிழ்நாட்டில் வந்த ஈடியை நீ இனிமேலாம் அதெல்லாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை, கிளம்புடா அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்ன காட்சியெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அமலாக்கத்துறை யாருக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்க கூட சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை ஒரு சில தினங்களுக்கு முன்பு சோனியா காந்தியின் மீதும் ராகுல் காந்தியின் மீதும் ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா 140 கோடி ரூபா ஊழல் செஞ்சுருக்கிறாங்க. அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய சொந்த பத்திரிகையான நேஷனல் ஹெரால்டிலிருந்து ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் காசு 142 கோடி ரூபா எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இது கேட்கும்போது நம்ம எல்லாம் சிரிப்போம் இல்லையா? அதனுடைய வரலாறு, நேஷனல் ஹெரால்டுடைய வரலாறு நமக்கு தெரியும். அந்த பத்திரிகை ஏன் சிக்கலுக்குள்ளானது தெரியும். அந்த பத்திரிகையை மீண்டும் கொண்டு வருவதற்கு காங்கிரஸ் எத்தகைய முடிவுகளை எடுத்தது அப்படின்னு தெரியும். அதில் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியெல்லாம் எந்த அளவுக்கு அதில் அதை திரும்பவும் அதை நடத்தணுங்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள்ன்றது எல்லாமே நமக்கு தெரியும். அதில் போய் 142 கோடி ரூபாவை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு நல்லா தெரியும், ராகுல் காந்தி இந்திய குடிமகனே இல்லை அப்படின்னு. அதான் கோர்ட்டு கடுமையாக சொல்லிச்சு, தூக்கிட்டு போங்கடா, இதெல்லாம் எதுக்குடா எடுத்துகிட்டு வரீங்க, எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் சும்மா பேசணுங்கிறதுக்காக எதுக்குடா இதெல்லாம் எடுத்து வரீங்கன்னு கோபமாக பேசிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ என்ன அப்படின்னா, பீகார் சட்டமன்ற தேர்தலில் பெரும் தோல்வி அங்கே நடக்கவிருக்கிறது. இப்போ ஏற்கனவே நமக்கு தெரியும், மணிப்பூரில் இங்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் மணிப்பூரில் இனிமேலாக பாஜக கூட நாங்கள் கூட்டணியில்னு விலகிய காட்சியெல்லாம் பார்த்தோம். இப்போ இங்கே என்னென்னா கூட்டணியில் இருக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய கட்சி இது, மாநிலத்தில் மிகப்பெரிய கட்சி நிதிஷ்குமாருடைய கட்சி. ஆனால் பிறகு என்ன நடந்தது? பாஜக பெரும் கட்சியாக உருவெடுத்தது. இன்றைக்கு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியதிலே பெரிய கட்சியாக இது பாஜக வளர்ந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்? தொடர்ந்து மாநில கட்சிகளின் மீது சவாரி செய்து ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததும் மாநில கட்சிகளெல்லாம் டோட்டலாக ஒடுக்கி நான் தாண்டா எல்லாம் அப்படின்னு சொல்லி மற்ற மாநிலங்கள் எல்லாம் எப்படி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்களோ அதே போன்ற நிலைமையை நோக்கி பாஜக சென்று கொண்டிருக்கு. இது நிதிஷ்குமாருக்கு தெரியாததில்லை. அதனால் என்ன அப்படின்னா, இந்த ஒட்டு கூட மிகப்பெரிய அளவில் ஒரு பிளவை நோக்கி செல்லலாம் என்று சொல்லப்படுகிறது. ரொம்ப காலம் இது நீடிக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ எப்படியும் பீகாரில் இருந்து வரக்கூடிய செய்தி என்பது, தேஜஸ்வி யாதவ் பீகாருடைய முதல்வர் பொறுப்பில் இருக்க போகிறார். பீகார் சட்டமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி போகிறது என்பதுதான். இது RSS மோடியினுடைய தூக்கத்தை கலைத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் சோனியா காந்தியின் மீது எஃப்ஐஆர், ராகுல் காந்தியின் மீது தடை, ராகுல் சோனியாவின் மீது வழக்கு, இப்படி என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாவம், பரிதாபமாக இருக்குது RSS மோடியை நினைக்கும்போது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.